பிரபு பிரபு ஏன்டா கத்துற? நீ இன்னைக்கே 10 மணி ஃபிளைட்டுக்கு கோயம்புத்தூர் போய் ஆகணும். ரொம்ப அவசரம். ஐ மீன் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது என்னடா அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்? டேய் இங்க இந்த ராஜா இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சர் பண்ண சைக்கிள்ஸ்க்கு இந்தியா போற சோழ எதிர்த்து கேட்டிருந்தா இல்ல, அதுக்கு இப்ப பலத்து போட்டியா? இப்பதான் ட்ரங்க் கால் வந்தது. நம்ம கூட போட்டி போட்டு எவன் ஜெயிச்சிடறான் பாக்கலாம். யூ ஆர் ரைட். எத்தனை லட்சம் டெபாசிட் கேட்டாலும் ஜஸ்ட் த்ரோ இட். ஓகே ஓகே. மணி 9 போகுது. ஃபிளைட் டிக்கெட் எங்கடா? டேய் நான் சாதா ஹவுஸ் ஃபோன் பண்ணிருக்கேன். டிக்கெட் வந்துடும். அப்புறம் ஹோட்டல் பிரின்ஸ்ல ரூம் போட்டு சொல்லிருக்கேன். ஓகே அம்மா நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி எவனே சாப்பிட்டுக்கிறேன். கந்தி அடிச்ச மாதிரி பேசுறேன். ஹலோ 443460 யார் வேணும்? யாருப்பா அது? யாரோ போக்கிரி பையன் போன் எடுத்து காதல வச்சா உச்சுங்கிறான். எத்தனை தடவைப்பா? 3 தடவை. ஆமா இதெல்லாம் நீ ஏன் கேக்குற? ஒண்ணு இல்லப்பா, இந்த காலத்து ரோமியோஸே அப்படித்தான். ஏதாவது ஒரு நம்பருக்கு போன் பண்றது, யாராவது பொண்ணு எடுத்தா அப்படிதான் சவுண்ட் பண்றது. அப்பா அடுத்த தடவை போன் வந்தா நீங்க எடுக்காதீங்க, நான் எடுக்கிறேன். அந்த ஆள் அதே சவுண்ட திரும்ப பண்ணானா லெப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு குடுக்காம நான் விட மாட்டேன். வெரி குட். நீயே இடுமா. மறுபடியும் அதே ஆளா இருந்தா நீ சொன்னிய அந்த மாதிரி லெப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு அழுத்தி தைரியமா கொடு. நான் இருக்கேன். டோன்ட் வரி. தேங்க் யூ. ஹலோ நீயாடி? நான் தான் பத்மா பேசுறேன். எங்க இருந்து பேசுற? ஏர்போர்ட்ல இருந்தா? அப்பா என் ஃப்ரெண்ட் ஏர்போர்ட்ல இருந்து. நீங்க உங்க வேலையை பாருங்க. ஆமா நான் கோயம்புத்தூர் போறேன். எதுக்கு? ஐயோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பத்மா ஆபீஸ் வேலையா போறேன். ஆமா ஒரு 5-6 நாள் இருப்பேன். ஹோட்டல்ல தான் பிரின்ஸ் ஹோட்டல்ல தங்குறேன். பிரின்ஸ். ஆமா பத்மா ப்ளீஸ். போறதுக்கு முன்னாடி எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு போயிடு. கூப்பிடுறேன். அப்புறம் ஃபிளைட் போயிடும். ஓகே. எஸ் குட் மார்னிங். குட் மார்னிங். எனக்கு ஒரு 10 நாள் லீவ் வேணும். கிராமத்துக்கு போய் அப்பாவோட இருந்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். அவருக்கு உடம்பு சரியில்லையா? எனக்கும் மனசு சரியில்லை. ஏதோ சலனங்கள் சபலங்கள், அதை கட்டுப்படுத்த முடியாத பலகீனம். ஐ நோ நேற்று நடந்த சம்பவம் உன்னை ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. அந்த நான் பொறுப்பேற்றுக்கிறேன். தவறு ஒரு பக்கம் இருந்தா சமாளிச்சிடலாம். ஆனா 2 பக்கம் சார், இளம உல்லாசமா ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில தனிமையோட தவிப்பு எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தான் தெரியும். அது எனக்கு ஏற்பட்ட சாபம், நான் செஞ்ச பாவம். உடல் உஷ்ணத்தை என்னால தாங்கிக்க முடியும். ஆனா உணர்ச்சியில ஏற்படுற வெப்பத்தை என்னால பொறுத்துக்க முடியல. பண்பு, ஆச்சாரம், கட்டுப்பாடு இதெல்லாம் இன்னும் மங்கி மறைஞ்சு போகாம இருக்கிற கிராமப்புறத்துல போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தா என் மனப்புழுக்கம் குறையும், வெப்பம் தனியும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். Your leave is assured. பத்மா, பத்மா. ஹலோ. அட என்னது? நீ பெட்டியோட எங்க புறப்பட்ட? உன் கூட ஊருக்கு வரதா முடிவு பண்ணிட்டம்மா. நிஜமாவா? ஆமா. உன்னை விட்டுட்டு தனியா இருக்கிறதுனா நமக்கு ரொம்ப போர் அடிக்கும். மொகரைய பாரு. என்னை விட்டுட்டு தனியா இருக்க போர் அடிக்குமா? யாருகிட்ட கயிறு திரிக்கிற? ஆமா பிரபு ஊர்ல இல்லையா? சத்தம் போடாத. ஒன்னும் கவலைப்படாத. அப்பா டாக்ஸி கூட்டிட்டு வர போயிருக்காரு. இது பார், இப்ப நீ உண்மையை சொன்னாதான் உன்னை நான் ஊருக்கு கூட்டிட்டு போவேன். சொல்றேம்மா. அவர் கோயம்புத்தூர் போயிருக்காரு. வரத்துக்கு 1 வாரம் ஆகும். எனக்கு காலேஜ் லீவு. அதானே பார்த்தேன்.
உங்க கிராமம் ரொம்ப அழகா இருக்கு. ஆமாண்டி, இப்ப அப்படிதான் சொல்லுவேன். 2 நாள் கழிச்சு போர் அடிக்குதும்ப. இந்தா. Room 124 key, please. சார், உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. தேவரீர் பிரபு அவர்கள் சமூகத்திற்கு யானாகிய பத்மா அனந்த கோடி நமஸ்காரம் செய்து எழுதிக் கொள்வது என்னவென்றால், ஹலோ பிரபு, இதுக்கு மேல இந்த வைதிக நட எனக்கு வராது. நான் இப்போ எங்க இருந்து இந்த லெட்டர் எழுதுறேன் தெரியுமா? ஜெயந்தியோட கிராமத்துல இருந்து, அதாவது ஓமலூர் கிராமம், சேலம் ஜில்லா. இந்த விலாசத்துலதான் நாங்க 2 பேரும் இப்ப கொட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரே ஜாலி தான் போங்க. உங்க ஞாபகமே எனக்கு வர்றதில்ல. இந்த ஊர் குளத்துல பளிங்கு மாதிரி தண்ணி இருக்கு. புடவைய கயச்சிட்டு தண்ணியில குதிச்சா, ஹலோ ஹலோ, நான் குளிக்கிறத கற்பனையில பாக்காதீங்க, மேல படிங்க. புடவைய கயச்சிட்டு தண்ணியில குதிச்சா ஜில்லுன்னு என்ன சுகம். அப்பதான் உங்க ஞாபகம். நோ நோ, அப்ப கூட உங்க ஞாபகம் எனக்கு வரலையே. அம்மா, நான் நினைச்ச ஏதோ சரிக்கே கிடைச்சு போச்சு. இப்பதான் பிரபு போன் பண்ணிருந்தான். வருஷத்துக்கு குறைஞ்சது 5 லட்சம் லாபம் கிடைக்கும். நான் நினைச்சதெல்லாம் நடக்குது. ஐ மீன், the time is mine. சுகுணமாச்சே. ஜெயந்தி, பத்மா, இந்த கிராமத்து கல்யாணம் எல்லாம் பாக்கிறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அப்பாவோட சும்மா நீ போயிட்டு வாங்க. ஆமாங்க குழந்தை, இன்னைக்கு மத்தியானம் புறப்பட்டு போனா ராத்திரிக்கு கல்யாணத்தை பார்த்துட்டு நாளை காலையில வந்துடலாம். உனக்கு நல்லா பொழுது போன மாதிரி இருக்கும். எனக்கும் கிராமத்து கல்யாணம் பார்க்கணும்னு ஆசைதான். ஆனா நீ தனியா இருப்பிய? ஆமா, நான் பிறந்து வளர்ந்து இந்த கிராமத்துல எனக்கு என்ன பயம்? நீ போமா, புறப்படு. ஏங்க, ஓமனூர் ஸ்டேஷன் இந்த லைன்ல தானே வருது? ஆமாங்க, அதுல என்ன சந்தேகம்? இல்ல, சரியா தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? ஏங்க, ஓமனூர் ஸ்டேஷன்ல இந்த வண்டி நிக்கும்ல? நிக்குமே, அதுல என்ன சந்தேகம்? இல்ல, தெரிஞ்சுக்கிறது நல்லது பாருங்க. அடடே, ஆச்சரியமா இருக்கே. வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க. நீங்க யார தேடுறீங்களோ தச்சமயம் அவன் இங்க இல்ல. பத்மா இங்க இல்லையா? இல்ல, பக்கத்து ஊர்ல கல்யாணம், அப்பாவோட அவளும் போயிருக்கா. காலையில வந்துருவா. வெல், ஜெயந்தி, நான் வந்துட்டு போன விஷயத்த பத்மா கிட்ட சொல்லிடுங்க. எங்க போறீங்க? மெட்ராஸ்க்கு. மெட்ராஸுக்கு இப்போ ட்ரெயினோ பஸ்ஸோ எதுவுமே இல்லையே. ஐயோ, இன்னைக்கு இங்கேயே தங்கிட்டு பத்மாவையும் பாத்துட்டு போங்களேன். அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வெல், you see, கொண்டாங்க பெட்டிய. ஜெயந்தி, போதும். என்னது? ஆமா, ஒரு நாளைக்கு சாப்பிட்டா 10 பவுண்ட் ஒண்ணும் கூடி போகாது. சும்மா சாப்பிடுங்க.